Hello viewers, நீங்க பார்க்க போறது One Piece episode 1039 part 2. ஓபன் பண்ணா அந்த குயின் இருக்கானே அவன் பண்ற அட்டாக் இருக்குதே, கையிலயும் சுடுவான், வாயிலையும் சுடுவான், காலையும் சுடுவான். அவன் சுட சுட எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆக வேண்டி இருக்குது. சாப்பருக்கு நம்பிக்கை இருக்கு எப்படி நம்ம செஞ்சு அவனை பாத்துக்குவான்னு. ஜோரோவும் சரியாயிட்டானா, அவன் கூடவே சேர்ந்து சண்டை போடுவான்ல. அவன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அயலுக்கு 20 இருந்து 30 போன்ஸ் உடஞ்சிருக்குது. ஆனா இருந்தாலுமே அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். பல்ஸ்லயும் சரி, அவன் பிரீத்திங்லயும் சரி, எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. ஆனா இதே நிலைமையில அவன் திரும்பியும் சண்டை போட்டான்னா டெஃபினட்டா அவன் உயிருக்கே ஆபத்துமா. ஜோரோ டேய், எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை, என்னைய சட்டு புட்டுன்னு சரி பண்ணி விடுங்க, நான் சண்டைக்கு போகணும்பானா. ஒன்னும் கவலைப்படாத, உன்னைய சட்டையை கிழிச்சிட்டு போக நான் ரெடி பண்றேன். உடனே ரைட்டு, நான் பேசினேன்னா அதுக்கே எனர்ஜி ட்ரெயின் ஆகுது, நான் தூங்குறேன்னு குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான். சாப்பருக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல அவன் சண்டை போட்டானா அவன் உசுருக்கே பெரிய ஆபத்துன்னு. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதான் அந்த டாக்டர் இருந்துகிட்டு ஒரு ட்ரக் இருக்கு, அதை வேணா யூஸ் பண்ணலாமா, நர்ஸ் வேண்டாம்பா, இப்படியே ஜோரோ ரெஸ்ட் எடுக்கட்டும், அதான் அவருக்கு கரெக்ட்னு. அப்புறம் அது முதல்ல என்ன ஏதுன்னு கேட்பான். அது ஆக்சுவலா ஜோவோ சேர்ந்த ஒரு மெடிசன். எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரி அந்த மெடிசனை கொடுத்தா உடனே சரியாயிரும். அத பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீலர் இருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அவனால சண்டை போட முடியுமான்னா முடியும். ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா சைடு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு அவன் வழியில இருக்கானோ அதை விட டபுள் மடங்கு அது வழியை கொடுக்கும். அதாவது ஆல்ரெடி போட்ட சண்டைக்கான பெயின் பிளஸ் டெம்பரரியா கியூர் ஆகி அதுக்கப்புறம் போடுற சண்டை, இது ரெண்டும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணிரும். இப்போதைக்கு நம்ம சாப்பருக்கு அவன் சண்டை போட்டே ஆகணும். ஆனா அதனால அவனோட வழியை நினைக்கும் போதுதான் அவனுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னே தெரியல. இதை சொல்லிட்டு இருக்கும் போது ஜோரோ டேய் என்னடா டிஸ்கஷன், மூடிட்டு வேலையை பாருங்கடா, இப்போதைக்கு சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சாட்டு புட்டுன்னு கொடுத்து தொலைங்க, அடுத்த வேலையை பார்க்கணுமா. யோ அது உனக்கே பஞ்சாயத்து ஆயிருவியான்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு இப்போ இந்த டைம்ல சண்டை போட்டே ஆகணும். சண்டை போடாம விட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம வேலையை பாருங்கடா வெண்ணைகளான்னு வண்டியா திட்டுவான். இங்க கிஃப்டர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஒட்டமா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஒட்டமா பேசினதுக்கு அப்புறமும் கலவரம் வேற மாதிரி மாறி போச்சு. அது தெரிஞ்ச அந்த வில்லப்பழு என்ன பண்ணிட்டானுங்க, அவளை விடவே கூடாதுன்னு ஒட்டமாவை விரட்டுன்னு கத்தியோட விரட்டுவாங்க. அவளை அப்படி விரட்டினா மட்டும் நம்மளுக்கு சும்மாவா இருப்பாங்க, உசோப்பு தூக்கிட்டு ஓடுவான். நம்ம நமி பாத்தீங்கன்னா சண்டைக்கு நிப்பா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவ சண்டைக்கு போகணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா ஒட்டமாக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, அவளை தான் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எப்படி விடுவானுங்க. அதுலயும் அந்த வைஸ்வார்டன் இருக்கானே ஸ்கார்பியன் மண்டையன், பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணி பந்தாடிட்டு இருப்பான். ஒட்டமாக்கெல்லாம் செம ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்பீட் வந்துருவா. எல்லாம் ஓடி ஓடி படாத பாடு பட்டுட்டாங்க. இனிமேட்டு ஓட தேவையில்லை, சாலியா அவன் மேல ஏறி உட்காந்துவாங்க. என்ன உசோப்பதான் கழட்டி விட்டுட்டாங்க. அவன் காலில் விழுந்து கெஞ்சின்னு எஞ்சுவான், தயவு செஞ்சு என்னைய கூட்டு போக தடியா விட்டுறாதீங்கன்னு. அந்த கேஸ் இல்லங்கிறவன் வந்து இந்த மாதிரி கொமச்சியோ வழியில கிடக்கிறத பார்த்தேன் பானா ஒட்டமாக்கு கவலையாயிரும். ஏன்னா அந்த அல்டி வெறி கொண்டு மிதிச்ச மிதியில கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆகி பேன்னு கிடந்துச்சு. என்ன ஆகுமோ தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஹூக்கும் நம்ம ஜிம்பைக்கும் சண்டை இன்னும் முடியல. ரெண்டு பேரும் வெறித்தனமா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா அந்த ஹூ பண்ற அட்டாக் எல்லாம் நம்ம ஜிம்பை எஸ்கேப் ஆகி ஒன்னா பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்தே மாசா தடுக்கிறதா வேற லெவல்ல இருக்கும். ஆனா அந்த ஹூ மண்டேனும் சாதாரணமா அட்டாக் பண்ண மாட்டான், தாறுமாறா தான் பண்ணுவான். ஆக்சுவலா அவன் கத்திய வச்சு பண்ண அட்டாக் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த 6 பவர்ஸ் அதுல ஒரு அட்டாக் தான் இது அப்படின்னா நீயும் அவங்கள சேர்ந்தவன் தானான்னு சொல்லி ஜிம்பைக்கு அவன் மேல டவுட் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவன் ஒரு பெரிய ரூமர் ஒன்னு கேள்விப்பட்டான். அதாவது கவர்மெண்ட் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அதை சேர்ந்த ஒரு CP9 மெம்பர் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டதா கேள்விப்பட்டான். அப்படின்னா என்ன, அவன் இவன் தான். ஆனா அப்படி ஒரு ஏஜென்ட்டை எதுக்கு ஜெயில போட்டாங்க, அதை கேட்டா பரவாயில்லையே எல்லா விஷயத்தையும் பக்காவா ஞாபகம் வச்சிருக்கியே, அது நான் தாண்டான்னு வெறித்தனமா சொல்லுவான். இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்டா ஜிம்பை பார்த்ததுல, பட் இவன் பார்த்திருக்கான். அதுவும் CP9 இருந்தப்போ. அந்த டைம் இவன் பாத்தீங்கன்னா CP9, நம்மால் பாத்தீங்கன்னா அந்த டைம் 7 வாரலால ஒரு ஆளா இருந்தான். இப்ப ரெண்டு பேருமே வேற வேற பாதையில பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப அந்த ஹூ அங்க இருந்ததை விட இப்பதான் சந்தோஷமா இருக்கேன்னு வேற சொல்லுவான். இவன் பாத்தீங்கன்னா சாதாரண ஆளு இல்ல, இந்த ராப் லுச்சின் இருந்தானே அந்த அளவுக்கு இவனுமே இன்டெலிஜென்ட்டான ஏஜென்ட் தான். இந்த விஷயத்தெல்லாம் அவன் அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே மும்பை பார்த்துட்டு இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்ற எரும மாடு, இத பத்தி எல்லாம் எனக்கு சுத்தமா கவலை இல்லாம உச்சக்கட்ட அவமானமா போச்சு. ஏன்டா பேசாம கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆய வச்சு கத்த மட்டும் தான் செய்வான். இந்த கத்தினாலேயே அவன் பல்லு ஒரு பல்செட் மாதிரி வந்து கவிட்டு போகுது. டெஸ்ட் மிஸ் அவ்வளவு பெரிய ஓட்டையா போட்டுட்டு போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி 6 பவர்ஸ்ல நான் எதையுமே பார்த்தது இல்லையே. சரி இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்னமா வந்துட்டு, ஆமா நீ ஸ்டார் ஹேட்ல ஒரு மெம்பரா மாறிட்டேன்னு உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கான்னு கேட்பானா. ஆமாண்டா அதுல என்னடா உனக்கு பஞ்சாயத்துன்னு கேட்டா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். அந்த பேரை கேட்டாலே 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் அவனுக்கு ஞாபகம் வருதாமா. அதாவது கவர்மெண்ட் ஒரு டெவில் ஃப்ரூட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லூஃபி இருக்கானே அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். என்னடான்னா அவன் சாப்பிட்டு இருக்கிறது கம் ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டை தான் கவர்மெண்ட் செக்யூர்டா கொண்டு போயிருக்கானுங்க. ஆனா அது திருடப்பட்டு கடைசியில அதை சாப்பிட்டது நம்ம பையன். அந்த பழத்தை திருநது வேற யாரும் இல்ல, ஷாங்க்ஸ். அங்க சுத்தி இங்க சுத்தி கதையை எங்க கொண்டு வரானுங்க பாருங்க. அப்படின்னா அந்த பழத்துல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நிறைஞ்சிருக்குது. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.
Ha 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 ha!